அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்றைய தினத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தகப்பனாரான பால்குடி சகோதரரான ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். அவர்களுடைய வரலாறு அப்படிங்கும் போது அதுல வஹ்ஷி பின் அல் ஹர்ப் என்ன செஞ்சிருவாரு, கூடவே இணைஞ்சி வந்துருவாரு. இப்ப வஹ்ஷி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹம்சாவோடு முடிகிறது கிடையாது. ஏன்னா ஹம்சா ரலியல்லாஹு அவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வரலாறு மரணத்தோட என்ன செய்ய முடியுது. ஆனா வஹ்ஷியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹம்சாவினுடைய மரணத்தோடு வஹ்ஷி அவர்களுடைய மரணம் என்ன செய்கிறது, நிறைவு உறுவது கிடையாது. மாறாக அது என்ன செய்து தொடர்ந்து வருது. ஹம்சா ரலியல்லாஹு அவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வஹ்ஷியோட முடிகிறது கிடையாது. அது எங்க தொடுது, ஹிந்து பின்த் உத்பா அவங்களே என்ன செய்து அது தொடுது. சரி, அவங்களோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. அது எங்க தொடுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜுபைர் இப்னு முத்இம் அவரையும் தொடுது. இவங்களெல்லாம் ஏன் சொல்ற அப்படின்னா இவங்க எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும் காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். சரியா? அதனால அப்போ நபியினுடைய வரலாறு அப்படின்னு எடுத்தாலே எப்படி அபூபக்கர், உமர் அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க மொத்தமும் உள்ள வருமோ அதே போலத்தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே வஹ்ஷி அவரும் உள்ள வந்துருவாரு. அதே மாதிரி ஜுபைர் இப்னு முத்இம் அவரும் உள்ள வந்துருவாரு. அதே மாதிரி ஹிந்து பின்த் உத்பா அவங்களை என்ன செஞ்சிருவாங்க, உள்ள வந்துருவாங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் நாடுனா அப்படின்னா நாளைக்கோ அல்லது நாளை கழிச்சோ ஹிந்து பின்த் உத்பாவினுடைய வரலாறு நம்ம தருவோம். ஏன்னா அது அப்படியே தொன்று தொட்டு தொடர்ச்சியா வரக்கூடியதுதான். சரியா? இப்போ அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில ஹிஜ்ரி 3வது ஆண்டு உஹது போருக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, எல்லா மக்களுமே தயாராகுறாங்க. அதுல பனு நௌஃபால் என்கின்ற கோத்திரத்தவர்கள், பனு நௌஃபால் என்கின்ற கோத்திரத்தவர்கள் இது குறைஷ் குலத்தவர்களினுடைய ஒரு கிளை பிரிவாக இது இருக்கக்கூடியது. இப்ப இதனுடைய தலைவராக ஜுபைர் இப்னு முத்இம். யார் இந்த ஜுபைர் இப்னு முத்இம்? ஹிஜ்ரி 7வது ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கையின் போது இஸ்லாமிய மார்க்கத்தை இவர் என்ன செஞ்சாரு, ஏற்றுக்கொண்டவர். சரியா? இப்போ உஹது யுத்தக்களம் நடக்க, உஹது யுத்த களத்துல பெரும்பான்மையான அதாவது ஃபத்ஹ் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஹுதைபியாவின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், உஹது யுத்த களத்துல எதிரியாக நின்றவங்க. உஹது யுத்த களம் ஹிஜ்ரி 3வது ஆண்டு நடக்கு, பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2வது ஆண்டு நடக்கு. நபியவர்கள் ஹிஜ்ரி அப்படின்னா என்னது, நபியவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச அந்த பயணத்தை தான் ஹிஜ்ரி ஆண்டு அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம், சொல்லி கொண்டு இருக்கின்றோம். அப்ப ஹிஜ்ரி 2 பத்ர் யுத்தம் நடக்கு. பத்ர் யுத்த காலத்துல இஸ்லாமிய பெருமக்களின் மிகப்பெரிய வெற்றி, 70 குஃபார்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த 70 குஃபார்களினுடைய உறவினர்களும் என்ன செஞ்சாங்க, வரிந்து கட்டி கொண்டு நின்றார்கள். எப்படியாவது ஏன்னா இந்த மதீனா வாசிகளை நாம பழிவாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரும் முனைப்போட அவங்க என்ன செஞ்சாங்க, காத்து கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு விடிஞ்சதுதான் உஹது யுத்த களம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, மிக அருமையான முறையில ஆலோசனை செய்து ஒவ்வொன்று அந்த யுத்தத்தினுடைய ஒவ்வொரு அடியையும் மிகவும் ஜாக்கிரதையாக தான் என்ன செஞ்சாங்க, எடுத்து வச்சாங்க. நபியவர்களுக்கு முதல்ல தெரியும் எந்தெந்த இடத்துல எல்லாம் வீக்னஸ் ஏற்படும், அந்தந்த இடத்தை பூரா நபியவர்கள் சரி செஞ்சாங்க. அதுல ஒண்ணுதான் அந்த உஹது யுத்த களத்தில் உஹது மலையினுடைய ஒரு கணவாய் வழியாக எதிரிகள் உள்ளே போகுது. நபியவர்கள் ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டாங்க, முதல்லயே அதற்குண்டான ஏற்பாட்டை செஞ்சிட்டாங்க. ஒரு 10-15 வீரர்களை மலையினுடைய உச்சியில நிறுத்திட்டாங்க. ஏன்னா வெற்றியோ தோல்வியோ நீங்க கீழே இறங்கி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட பொருளாதார தேடல், கனிமத்து பொருளை நம்மளோட எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செஞ்சாங்க, இறங்கினாங்க. எதிரிகள் என்ன செஞ்சிட்டாங்க, அப்போ அதன் வழியாக உள்ளே வந்து விட்டார்கள். நம்ம எதிரி படையில யாரெல்லாம் அங்க தளபதியா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சுஃபியான், அபு சுஃபியான் அவர் என்ன செய்யறாரு, தலைவராக இருக்கிறாரு. அவரும் ஃபத்ஹ் மக்காவின் போதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். காலித் இப்னு வலீத் அப்பவும் எதிரிகளினுடைய படையில தான் அவர் இருக்காரு. அவரும் ஒரு போரினுடைய அதாவது பாரதூரமான காரியங்களையும் இலகுவாக செய்துவிட்டு போகக்கூடிய போரினுடைய தந்திரங்களை அறிந்த மகா யுத்தக்காரர் காலித் இப்னு வலீத். சரியா? அவரின் மூலமாக அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய உயர்வை என்ன செஞ்சா கொடுத்தான் அப்படிங்கிறது வரலாறு நமக்கு எடுத்துரைக்கின்றது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த பனு நௌஃபால் என்கின்ற கோத்திரத்தினுடைய தலைவன் தான் யாரு, ஜுபைர் இப்னு முத்இம். இந்த ஜுபைர் இப்னு முத்இம்னுடைய சகோதரன் அதாவது பத்ர் யுத்த களத்தில் கொலை செய்யப்பட்டார். ஏன்னா கொலை செஞ்சது யார் அப்படின்னா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் என்ன செஞ்சாங்க, அவனை கொலை செய்தார்கள்.
இப்போ இதற்கு பழிவாங்கியாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரும் முனைப்போடு இருக்கக்கூடியவர் தான் ஜுபைர் இப்னு முத்இம். அந்த ஜுபைர் இப்னு முத்இமுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர் தான் அபூ தஸ்மா என்று சொல்லப்படக்கூடிய வஹ்ஷி பின் அல் ஹர்ப். வஹ்ஷி பின் ஹர்ப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அபிசீனிய நாட்டை சார்ந்த ஒரு கருநிற அடிமை. அவருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை என்ன செஞ்சா கொடுத்தான். சரியா, இவர் என்ன செய்யறாரு, பேசுறாரு, இந்த மாதிரி என்னுடைய சகோதரன் நான் இழந்துட்டேன், நீ அந்த ஹம்சாவை மாத்திரம் கொலை செஞ்சிட்டேன் அப்படின்னா உனக்கு நான் என்ன செஞ்சிருந்தேன், விடுதலையை தந்து விடுகின்றேன். எப்படி நம்ப முடியும்? அன்றைய அரபுகள் மத்தியில வாக்கு கொடுத்து மாறுவது அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகுதான் வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்ட பிறகுதான் என்ன செஞ்சாங்க, பெருவாரியான சஹாபாக்கள் மக்கள் வாக்குறுதியை காப்பாற்ற ஆரம்பித்தார்கள். அப்போ அதையெல்லாம் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. ஏன்னா யுத்தத்தின் போது நீ கொலை செய்ய, உன்னை நான் உரிமை விட்டுருந்தேன் அப்படின்னு சும்மா சொல்ல எல்லாம் என்ன செய்ய எடுத்துக்கிட முடியாது. ஏன்னா அப்படின்னு வஹ்ஷி சொல்லும் போது அவர் என்ன செய்யறாரு, மதீனா மக்காவுல உனக்கு யார் யாரெல்லாம் உனக்கு நம்பிக்கையாளராக இருக்கிறாங்களோ அத்துணை மக்களை நீ கொண்டுவான். அவங்க முன்னாடி, அவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் உன்னைய உரிமை விட்டுருந்தேன் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை தர்றேன் அப்படிங்கும் போது வஹ்ஷி என்ன செய்யறாரு, அபூ தஸ்மா அவருக்கு யார் யாரெல்லாம் பரிச்சயமான ஆட்களோ, சமூகத்தில் பெரிய ஆட்களாக இருக்கின்றார்களோ, குலத்தவர்களுடைய கோத்திரத்தினுடைய தலைவர்களாக இருக்கின்றார்களோ அத்துணை மக்களையும் கொண்டு வந்து நிப்பாட்டுதாரு. அந்த நேரத்திலேயும் ஜுபைர் இப்னு முத்இம் என்ன செய்யறாரு, வாக்குறுதியை கொடுக்கின்றார். மக்காவாசிகளுக்கு மத்தியில மிக பிரபல்யமாக ஆகிவிட்டது. ஹம்சாவை யாரு வஹ்ஷி கொலை செய்தால் வஹ்ஷி சுதந்திரமானவராக மாறிவிடுவான் அப்படிங்கிற அந்த வார்த்தை மக்கமா மாநகரம் முழுவதும் எனது பிரபல்யமாக ஆகிவிட்டது. அந்த பிரபல்யத்துல உள்ள என்றாவது தான் ஹிந்த் பின்த் உத்பா என்கின்ற அந்த பெண்மணி, அபூ சுஃபியானினுடைய மனைவி. சரியா, அப்ப அபூ சுஃபியானினுடைய மனைவி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஹிந்தாவுடைய வாப்பா தான் உத்பத் இப்னு ரபீஆ. இப்ப நேற்று பார்த்தோம்ல, பத்ர் யுத்த களத்துல முதல் 3 நபர்களாக எதிரிகளினுடைய படையிலிருந்து முன்னே வந்தவர்கள் ஹிந்து, அதாவது உத்பத் இப்னு ரபீஆ, இந்த ஹிந்தாவினுடைய வாப்பா. அதே மாதிரி அந்த உத்பாவினுடைய சகோதரன் தான் ஷைபா இப்னு ரபீஆ. அதே மாதிரி அந்த உத்பாவினுடைய மகன் தான் வலீத் பின் உத்பா. ஆகிய 3 நபர்கள் என்ன கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கொலைக்கு பகரம் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வெறியோடு இருந்தவள் தான் ஹிந்து பின்த் உத்பா அப்படிங்கிற அந்த பெண்மணி. இப்ப என்ன செய்யுது, யுத்தம் மிகப்பெரிய அளவுக்கு நடைபெறுகின்றது. வஹ்ஷி பார்க்கிறாரு, ஒரு கட்டம் வருது. அது எப்படிப்பட்ட ஒரு கட்டம்னா, அதாவது ஷியா அப்துல் ஷம்ஸ், ஷியா அப்துல் உஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய நபர். இந்த ஷியா அப்துல் உஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நபர் யார் அப்படின்னா, ஹப்பாப் பின் அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக கொடூரமான முறையில் வேதனையை கொடுத்தவன். ஹப்பாப் பின் அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள். அந்த அடிமையினுடைய எஜமானி யார் அப்படின்னா உம்மு அம்மாரா என்கின்ற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி அந்த பெண்மணியினுடைய சகோதரன் தான் ஷியா அப்துல் உஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய ஆள். இப்போ இவனை கூப்பிட்டு, டேய் என்னுடைய அடிமை இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான்டா, அவனை நம்ம என்னடா செய்யறது அப்படின்னு ஐடியா கேட்கும் போதுதான் புதிதாக சித்திரவதையை கண்டுபிடித்தவன் தான் யாரு, ஷியா இப்னு அப்துல் உஸ்ஸா என்கின்ற அந்த நபர். இப்ப ஷியா இப்னு அப்துல் உஸ்ஸா இந்த உஹது யுத்தத்துல அந்த ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அவர்களுக்கு, அதாவது தீயில நம்ம கொல்ல வேலை செய்யக்கூடியவர். சரியா, தீயில நம்ம போட்டு வாட்டுவோம், தீயுக்கு மேல கெட்டி தொங்க விடுவோம், பாலைவனம் மணல் சூட்டில் கடுமையாக சுட்டரிக்கக்கூடிய அந்த வெயில் நேரத்துல என்ன செய்வோம், அவரை வெறும் மேனியோடு நம்ம என்ன செய்வோம், போட்டு வதைத்தெடுப்போம், வறுத்தெடுப்போம் அப்படிங்கிற எல்லா ஐடியாக்களையும் கொடுத்தது இந்த ஷியா அப்துல் உஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய எதிரி தான். இப்போ இந்த ஷியா அப்துல் உஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நபர் தான் உஹது யுத்த களத்துல ஹம்சா ரலியல்லாஹு அவங்களை என்ன செய்யறான், கூப்பிடுறான், வா தைரியம் இருந்தா என்னோடு நீ போரிடு அப்படின்னு என்ன செய்யறான், கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனேயே ஹம்சா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, போறாங்க, அவனை வெட்டி வீழ்த்துகின்றார்கள். வெட்டி வீழ்த்து விட்டு நிமிரக்கூடிய அந்த நேரத்தில் தான் இலகுவான வாக்காக சரியான முறையில் பார்த்து வஹ்ஷி பின் அல் ஹர்ப் என்ன செய்யறாரு, தனது ஈட்டியை எறிகின்றார். அது வயிற்றிலே, அடி வயிற்றிலே துளையிடுகின்றது. துளையிட்ட அந்த துளை மறுமுறையிலே வெளியேறுகின்றது. உடனே ஓடி போகல, அங்கேயே நிக்கிறாரு. கொஞ்ச நேரம் பார்க்கிறாரு, உயிர் பிரிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அந்த யுத்தத்துல வேற எவனையுமே என்ன செய்யல, யாரையுமே கொல்லல. அவர் வாட்டுக்கு தன்னுடைய கூடாரத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. அவரினுடைய வேலை முடிஞ்சிருச்சு.
அப்படிங்கிற அடிப்படையில கூடாரத்துல போய் உட்கார்ந்தாரு. அதற்கு பிறகுதான் யுத்தத்தினுடைய நிலை மாறுகின்றது. இஸ்லாமிய மக்களுக்கு மிக பெருத்த சேதாரம் ஏற்படுகின்றது. உடல் சிதைவுகள், அங்க சிதைவுகள் எல்லாமே அதற்கு பிறகுதான் என்ன செய்து ஒன்றாக அரங்கேறுகின்றது. காலங்கள் உருவாகின்றது. பத்தனை மக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மக்காவுக்குள்ள வந்துட்டாங்க. எல்லா எதிரிகளும் என்ன செஞ்சாங்க, நமக்கு மன்னிப்பு கிடைக்காது, கொலைதான் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன செஞ்சாங்க, அங்கிருந்து வெளியேறினார்கள். அதில் அபூ தஸ்மா என்று சொல்லப்படக்கூடிய இந்த அடிமையில் என்ன செய்தார் அப்படின்னா, அங்கிருந்து அதாவது தாயிஃப் நகரத்திற்கு இடம்பெயர்ந்து விடுகின்றார். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, காலங்கள் உருளோடுகின்றது. எல்லாருமே இஸ்லாத்தை, தாயிஃபிலையும் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து ஆட்கொள்கின்றது. இஸ்லாம் அங்கேயும் வளர ஆரம்பிக்கின்றது. என்னடா செய்யறது அப்படின்னு யோசிச்சு பார்க்காரு. நம்மளும் இஸ்லாத்தை ஏத்துக்கிடுவோம் அப்படின்னு என்ன செய்யறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு மிகப்பெரிய தயக்கம் இருந்தாலும் கூட அந்த தயக்கத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு, நீ போப்பா, உனக்கு மன்னிப்பு உண்டு, இஸ்லாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மன்னிச்சிரும் அப்படின்னு அவருக்கு சொல்லப்படுகின்றது. அந்த நம்பிக்கையில் என்ன செய்யறாரு, மதீனாவிற்குள் அடி எடுத்து வைக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றார். ஏன்னா திருக்கலிமாவை ஒழுகின்றார். யாருப்பா அது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கிறாங்க. வஹ்ஷி பின் அல் ஹர்ப். வஹ்ஷி பின் அல் ஹர்ப் அப்படிங்கிறவரு எனது தென்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அன்னைக்கு என்னப்பா நடந்துச்சு, எப்படி எங்க சின்ன அப்பாவை நீ கொலை செஞ்ச அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. ஏன்னா வஹ்ஷி பின் அல் ஹர்ப் கொஞ்சம் கொஞ்சமாக எனது தான் நிகழ்த்திய அந்த மாபாதக செயலை ஒவ்வொன்றாக விவரிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுகின்றது. தன்னோடு பிறந்ததை போல, ஏன்னா ஒரே பால்குடி சகோதரர்களாக திகழ்ந்த அந்த இரட்டை சகோதரர்களாக இருக்கக்கூடியவரில் ஒரு நபர் இழந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல என்ன செய்து கண்ணீராக வழிந்தோடுகின்றது. எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச பிறகு, நீ இஸ்லாத்தை ஏத்துக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இஸ்லாம் உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நீ மன்னிக்க கூடியதான், நானும் என்ன செஞ்சேன், உன்னை மன்னிச்சுட்டேன். ஆனா நீ என் கண்ணு முன்னாடி வந்த அப்படின்னா ஹம்சா தான் எனக்கு ஞாபகம் வர்றாரு. நீ என்ன செய்ய வேண்டாம், என் கண் முன்னாடி வருவதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கைய அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன செய்யறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க முன்னாடி பெரும்பாலும் என்ன செய்யறாரு, தவிர்த்து கொள்கிறார். ஒரு சபை அப்படின்னா பெரும்பாலும் அதனுடைய கடைசியிலே ஓரப்பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன செய்து அவருக்கு ஏற்பட்டது. அவருக்கும் என்னது ஆறாவடுவாக போரினுடைய காயங்கள் கூட ஆறிவிடும். ஆனால் ஆறாவடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல அதுவும் இருக்கு. வஹ்ஷியினுடைய உள்ளத்திலேயும் அது என்ன செய்து இருக்குது. இதற்கு பகரம் செய்தாக வேண்டுமே, இதற்கு நம்ம எப்படியாவது ஈடுகட்டியாக வேண்டுமே. இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எண்ணின் மூலமாக ஏதேனும் ஒரு பலன், ஏதேனும் ஒரு பயன் கிடைக்காதா அப்படின்ட்டு ஏங்கி தவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஹிஜ்ரி 11வது ஆண்டு யமாமா யுத்தம் தொடங்குகின்றது. அது என்ன யமாமா யுத்தம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியின் காலகட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்துட்டாங்க. மிகப்பெரிய குழப்பம். 2.5 ஆண்டு தான் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆட்சி செஞ்சாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2.5 ஆண்டு காலம் தான் கலீஃபாவாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் செய்தார்கள். ஆனால் மிகப்பெரிய குழப்பங்களை எல்லாம் சரி செய்தார்கள். அந்த மிகப்பெரிய குழப்பங்களில் ஒன்று முஸைலமத்துல் கல்லாப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பொய்யன் தன்னை நபி என்று வாதிட்டான். நான் நபி அப்படின்னு அவங்களுடைய யமாமா நாட்டில் என்ன செஞ்சா மக்களுக்கு மத்தியில எடுத்து சொன்னான். எடுத்து சொன்னதோடு மட்டும் இல்லாம பாங்கினுடைய வாசகத்தை மாற்றி அமைத்தான். மதுவையும் விபச்சாரத்தையும் ஹலால் என்பதாக எடுத்து சொன்னான். அதனாலேயே ஒரு மிகப்பெரிய கூட்டம் என்ன செஞ்சா அவன் பின்னாடி போக ஆரம்பித்து விட்டது. அது மாத்திரமல்லாமல், அதாவது அவன் வேறு ஒரு பொண்ணை என்ன செய்யறான், அவன் திருமணம் முடிக்கின்றான். அந்த பெண்ணும் என்னது, அவளும் நபி அப்படின்னு மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருந்தவள். அவனை என்ன செஞ்சாரு, இவன் திருமணம் முடிச்சான். முஸைலமா திருமணம் முடிச்ச உடனேயே 2 பேரும் நபிடா அப்படிங்கும் போது மக்களுக்கு என்ன செய்யுது, ஒரு பலம் கிடைக்குது. 2 பேரும் நபியை நம்ம பின்பற்றுகின்றோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை என்ன செய்து அவர்களுடைய உள்ளத்தில் பிறக்கின்றது. அவரை நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்கள் கூட்டம் என்ன செய்து ஒரு பெருவாரியாக பெருக ஆரம்பித்து விட்டது. அவரை உழைச்சா அவன் என்ன, இது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சியில் கண்ட ஒரு மிகப்பெரிய சோதனை. ஒளிச்சாவணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தெளிவான முறையில் அறிவிச்சுட்டாங்க, இல்லா நபிக்க பாதி, எனக்கு பிறகு நபியே கிடையாது அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. அது மாத்திரமல்லாமல் எனக்கு பிறகு 30 பொய்யர்கள் தன்னை நபி என்று வாதிடுவார்கள் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. ஏன்னா
நானே தூதர்களினுடைய முத்திரையாகவும் இருக்கின்றேன் அப்படின்ட்டு நபி அவர்கள் தெளிவாக பட்டவர்த்தனமாக அறிவித்து விட்டார்கள். அப்ப அதுக்கு பிறகு தன்னை நபி என்று ஒருத்த மாதிரிதான் அப்படின்னா அவன் பொய்யன் தான் அப்படின்ட்டு ஈமான்தாரிகள் அனைவர்களும் உணர்ந்து கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இது மட்டுமா அப்படின்னா இதுவும் கிடையாது. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய தூணாக இருக்கக்கூடிய ஜகாத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு மறுத்தவர்கள் ஏராளம். அவர்களையும் சரி செய்தார்கள். யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். அப்ப இந்த மாதிரி உண்டான குழப்பத்தை எல்லாத்தையுமே அந்த 2.5 ஆண்டு காலம் இருந்து சரி செய்ததனுடைய விளைவுதான் கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் என்னது இது போன்றுண்டான சோதனை இல்லாமல் எதிரிகளை மாத்திரமே சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனையை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் எதிர்கொண்டார்கள். 12 ஆண்டு காலம் அது ஓடுச்சு. காரணம் என்ன? இவங்க போட்டு வச்ச அந்த அடித்தளம் 2.5 ஆண்டு காலம் தான் அந்த அடித்தளம் தான். அதற்கு பிறகு வந்த கலீஃபாக்கள் என்னது எளிதான முறையில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அது இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம், அந்த வரலாறுகளிலே பார்க்கின்றோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது நஜித் தேசம், நஜித் அப்படிங்கிறது மதீனாவிற்கும் மக்காவிற்கும் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஏன்னா அதுல ஒரு பகுதியாக யமாமா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. ஏன்னா அதுல ஒரு சஹாபி உண்டா. அவர் யாரு? அந்த யமாமா நாட்டினுடைய சிற்றரசராக வாழ்ந்தவர். எனது யமாமா அதிபர் சுமாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர். அவரை இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அவரையும் பார்ப்போம். அவரினுடைய வரலாறு மாஷா அல்லாஹ் மிக அற்புதமான ஒரு வரலாறு. சரியா? இப்போ அந்த யமாமா என்கின்ற அந்த பகுதியில பனு ஹனீஃபா என்கின்ற கோத்திரத்தவர்களில் உள்ள ஒருவர் தான் முசைலமத்துல் கல்லாப். முசைலமா அப்படிங்கிறது அவன் பேரு. அவன் கல்லாப், பொய்யன் அப்படிங்கிறத சஹாபாக்கள் இருந்து இன்ன வரைக்கும் அஹ்லு சுன்னாவாதிகளான நாம என்ன செய்யறோம், சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எதிரிகளினுடைய படை கிட்டத்தட்ட 40,000 பேர். ஏன்னா அபூபக்கர் சித்திக் படையை அனுப்புகின்றார்கள். ஒரு சின்ன சின்ன படையை ஆரம்பமாக அனுப்பிய பொழுது யமாமா என்ன செஞ்சா, முறியடித்து விட்டு திருப்பி அனுப்பினார். சரிவராடா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய படையை திரட்டுகின்றார்கள். அதனுடைய படை தளபதியாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். படையை கூட்டிட்டு வர்றாங்க. ஏன்னா ஆரம்பத்துல போர் நடைபெறுகின்றது. இஸ்லாமிய மக்கள் சிதறி ஓடக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது. அப்ப என்ன செய்யறது அப்படின்னு பாக்குறாங்க. காலித் இப்னு வலீத் ஒரு தந்திரவாதியாச்சு. அவர் என்ன செய்யறாரு, எல்லா குழுக்களையும் கோத்திரங்களையும் கூப்பிடுறாரு. எல்லா கோத்திரத்தையும் தனித்தனியாக நிக்க வைக்கிறாரு. அவர்கள யார் தலைவராக இருக்கிறாங்களோ அவர்களா அந்த குழுவுக்கு தளபதியாக ஆக்குறாரு. யாரினுடைய பலகீனத்தின் மூலமாக இந்த இஸ்லாமிய படை பின்னோடுகின்றது, என புறமுதுகு காட்டுகின்றது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்றதுக்காக வேண்டி திருச்சி நிப்பாட்டும் போது ஒரு சில குழுக்கள் என்ன செய்து தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகின்றது. அதனை சரி செய்தார்கள் முதல்ல. அதற்கு பிறகு எல்லா இஸ்லாமிய மக்களும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய போரை தொடுத்து என்ன செய்யறாங்க, அந்த எதிரியை ஓட வைக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அந்த 40,000 10,000 எதிரிகள் கொலை செய்யப்பட்டார்கள். அதனாலதான் அல் அக்ரப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த போர் நடைபெற்ற இடத்திற்கு மரண தோட்டம் அப்படின்ட்டு இன்றைக்கும் பெயர் உண்டு. மரண தோட்டம், அக்ரப் என்கின்ற அந்த இடத்திற்கு மரண தோட்டம் அப்படின்ட்டு பெயர் உண்டு. அப்ப இந்த இடத்துல வஹ்ஷியினுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வஹ்ஷி மாத்திரமல்ல, அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய பங்கும் மிகப்பெரியது அப்படின்ட்டு அபூ துஜானா இப்ப உள்ள என்றார். சரியா? இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, போர் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில வஹ்ஷிக்கு ஒரே ஒரு எண்ணம் தான். யாரு? முசைலமாவை கொலை செய்ய வேண்டும். தன்னை நபி என்று அவன் பொய்யாக வாதிட்டுக் கொண்டிருக்கின்றான். மக்களுக்கு மத்தியிலே பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கின்றான். அவனை கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான். அவர் என்ன செஞ்சாரு? ஹம்சாவை கொலை செய்த அதே ஈட்டியை எடுத்துக் கொண்டார். போர் களத்தை அவர் வந்து நிற்கிறாரு. அப்ப முசைலமத்துல் கல்லாப் யாரு அப்படின்ட்டு அடையாளம் கண்டு கொண்டார். ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் கடுமையான முறையில் போரிட்டு எதிரிகளை விரட்டி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்துல ஏன்னா முசைலமத்துல் கல்லாபை எப்படி ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை குறிதவராமல் முட்டு எறிந்து அந்த ஈட்டியின் மூலமாக கொலை செய்தாரோ, அதே போல ஈமான் கொண்டதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எதிரியை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் என்ன செய்யறாரு, தன்னுடைய ஈட்டியை அவன் எதிர்பாராத வண்ணத்தில் என்ன செய்யறாரு, விட்டு வீசுகின்றார். வீசினா அது அவனுடைய நெஞ்சை பதம் பார்க்கின்றது. அவனுடைய நெஞ்சை அது துளைக்கின்றது. துளைத்த அந்த நேரத்திலேயே
அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்களும் என்ன செய்றாங்க, வாளை விட்டு வீசுகின்றார்கள். அவனுடைய தலை துண்டாகின்றது. முசைலமத்துல் கஸ்ஸாப் இப்படித்தான் கொலை செய்யப்படுகின்றான். சரி, யாரு கொலை செஞ்சான்? நமக்கு என்ன பங்கு இருக்கு, என்ன நன்மை இருக்கு, அவன் உண்மையிலேயே செத்துட்டானா இல்லையா அப்படின்னு எதிர்பார்ப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாரு, அங்கேயே காத்திருக்கின்றார். அப்போ ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, கத்துகின்றார்கள். கத்தி என்ன சொல்றான் அப்படின்னா, முசைலமத்துல் கஸ்ஸாப் கொலை செய்யப்பட்டு விட்டான், ஏன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு அவனுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன செய்யறான், சொன்ன உடனேயே ஓகே நம்ம கொலை செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு இவர் என்ன செய்யறாரு, உறுதி எடுக்கின்றார், நம்பிக்கை கொள்கின்றார். அதற்கு பிறகு என்ன செய்யறாரு, யுத்தத்திலிருந்து பின்வாங்குகின்றார். இஸ்லாமிய படை ஒரு மிகப்பெரிய வெற்றிவாகை அவ்விடத்தில் சூடுகின்றது. இப்ப இந்த இடத்துல நெகிழ்ச்சியான பல சம்பவங்கள் என்ன செய்து நடைபெறுகின்றது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை ஆரம்ப நேரத்தில் பின்வாங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில, அதாவது எதிரிகள் என்ன செய்யறாங்க, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொட்டாய்க்கு அருகாமையில் உள்ள யார் இருக்கா, பனு தமீம் என்கின்ற காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இவன் மனைவிக்கு பாதுகாவலாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களினுடைய கைதியை என்ன செய்யறாங்க, அங்க பொறுப்புதாரியாக காவலாளியாக நியமிக்கின்றார்கள். நியமித்த அந்த நேரத்தில் எதிரி படை என்ன செய்து பக்கத்துல வருது. பக்கத்துல வந்தா உடனேயே அந்த கைதி என்ன செய்யறாரு, தடுத்து நிறுத்துகின்றார். தடுத்து நிறுத்திட்டு, யார கொலை செய்ய போறீங்க, ஆண்கள் எல்லாருமே அங்க சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பெண்களை குறிவைப்பதற்காக நீங்க வர்றீங்க அப்படின்னு பேசுற உடனே அவங்களுக்கு என்ன செய்யுது, ரோஷம் வந்துருச்சு. ஒரு பெண்ணை கொலை செஞ்சு நம்மளுடைய வீரத்தை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு அவங்க ரோஷப்பட்டு என்ன செஞ்சாரோ அங்கிருந்து என்ன செய்யறாங்க, திரும்புகின்றார்கள். திரும்புற நேரத்துல என்ன நடக்குது, அந்த கொட்டாயை நம்ம இல்லாம ஆக்கிடுவோம், கொட்டகைய நம்ம இல்லாம ஆக்கிறோம் அப்படின்ட்டு அது கட்டப்பட்டிருந்த கயரை பூரா துண்டித்து விட்டு என்ன செய்யறாங்க, அங்கிருந்து வெளியேறுகின்றார்கள். இப்ப இந்த இடத்துல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களுடைய கைதி, அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு கைதி, அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய எஜமானியை காப்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்யறாரு, இது போன்றுண்டான தந்திரத்தை அவர் என்ன செய்யறாரு, மேற்கொள்கின்றார். அப்போ காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு அந்த கைதியோடு இணக்கமாக, சுமூகமாக, கண்ணியத்தோடு நடத்தி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு இழப்பு தவிர்க்கப்பட்டு இருக்கும் அப்படின்ட்டு நாம நினைத்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அந்த அளவுக்கு சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில இரக்கத்தன்மையும், கைதியாக இருந்தாலும் கூட, அடிமையாக இருந்தாலும் கூட, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் கொடுத்ததின் காரணமாகத்தான் இது போன்றுண்டான அறுவடைகளை சஹாபா பெருமக்கள் பெற்றார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், வரலாறுகளிலே பார்க்கின்றோம். அப்போ வஹ்ஷி அல் ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த முசைலமத்துல் கஸ்ஸாபை கொன்றொழித்ததற்கு பிறகு மிகப்பெரிய மன நிம்மதியை அடைகின்றார் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யறோம், அவர்களுடைய வரலாறுகளிலிருந்து பார்க்கின்றோம். அப்ப இந்த அளவுக்கு தான் இஸ்லாத்திற்கு முன்னாடி இருந்த ஒரு நிலையில் இப்ப நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னா, ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள், சொர்க்கம் போறாங்க, யாரு, கொல்லப்பட்டவர்கள். அதே மாதிரி கொண்டவங்க யார் அப்படின்னா ஹிந்த் பின்த் உத்பா, அதே மாதிரி வஹ்ஷி பின் அல் ஹர்ப் அப்படிங்கிற அந்த இரண்டு சஹாபாக்கள் தான். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சஹாபாக்களாக மாறிவிட்டார்கள். அப்போ கொல்லப்பட்டவரும் கொன்றவரும் சொர்க்கத்திலே இருப்பார் அப்படிங்கிற அளவுக்கு சுப செய்தியை பெற்றவர்கள் இப்படிப்பட்ட இந்த சஹாபா பெருமக்கள். நமக்கு மத்தியில் அந்த வரலாறுகளை பேசுகின்ற பொழுது அவர்களை பற்றி உண்டான ஒரு தவறான எண்ணம் ஒரு பொழுது நம்மளுடைய உள்ளத்துல வந்து விடவே கூடாது. மாறாக அவர்களை பற்றி அல்லாஹ் தன் சஹாபாக்களுக்கு பல தரஜாக்கள் இருக்கு, சரியா? ஆரம்பத்தில் என இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மக்கா வாழ்க்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், முஹாஜிரீன்கள், அதற்கு பிறகு அன்சாரிகள், அதற்கு பிறகு அதாவது அதற்கு முன்னாடி உண்டான நிலை அகபா 1 அகபா 2 அப்படின்ட்டு யார் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஃபத்ஹ் மக்காவின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்ட்டு ஏன்னா ஐம்மாக்கள் என்ன செய்யறாங்க, அவர்களினுடைய ஈமானிய ரீதியில் என சஹாபா பெருமக்களை வரிசைப்படுத்துவதை நம்ம என்ன செய்யறோம், பல புத்தகங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு நபி அவர்களை பார்த்து ஈமான் கொண்டால், அதாவது ஈமான் கொண்டு விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இருந்தால்
அவர்களும் அஸ்ஹாபுன் நபியில ஒரு ஆளாக வந்து விடுவார் அப்படிங்கறதுல எவ்விதமான ஒரு சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படையில சஹாபா பெருமக்களினுடைய தியாகங்களை இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நம்ம பேசுவோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அதே போன்று ஈமானிய உரத்தை, ஈமானிய தைரியத்தை, ஈமானிய பலத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு சஹாபியை என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.